3D பிரிண்டிங்னாவே இந்த மாதிரி ஒரு இமேஜை 3Dயாக மாற்றுறது தான் அப்படின்னு நினச்சிக்கிறாங்க. ஆனால் இதுக்கு நிறைய ப்ராசஸ் இருக்குது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அந்த ஃபோட்டோவை ஒரு 3D கேரக்டர் ஆர்டிஸ்ட்டை கொடுத்து பக்காவாக நம்ம 3D மாடலாக வாங்கணும். அதுக்கப்புறம் அதை பிரிண்ட் பண்ணி அதை பக்காவாக எடுத்துகிட்டு நம்ம பெயிண்டிங் ஒர்க் ஸ்டார்ட் பண்ணணும். ஸோ பெயிண்டிங் ஒர்க் ஸ்டார்ட் பண்ணால் நம்ம அதில் இருக்க கலர்ஸை முடிஞ்ச அளவுக்கு மேட்ச் பண்ணுற அளவுக்கு நம்மகிட்ட கலர்ஸும் அதுக்கான பேஷன்ஸ் ரொம்பவே முக்கியம். இதில் நிறைய சிக்கல்கள் இருக்குது. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஃபோட்டோவாக பார்க்குறதுக்கும் ஒருத்தரை நேரில் பார்க்குறதுக்கும் அதுவே நம்ம ஃபோட்டோலேருந்து 3Dயாக க்ரியேட் பண்ணி அதை நம்ம பிரிண்ட் பண்ணி எடுக்கும்பொழுது அதுக்கான அக்யூரேசின்றது ரொம்பவே கம்மியாக தான் இருக்கும். எனக்கு தெரிஞ்சு 70% தான் அவுட்புட் நமக்கு கிடைக்கும். ஏன் அப்படின்னா 3Dன்னு வரும்பொழுது நம்ம எக்ஸாக்டாக அவங்க ரியல் லைஃப்பில் எப்படி இருந்தாங்கன்னு நம்ம ரியலாக பார்க்காம நம்மளால் அதை பண்ணவே முடியாது. ஸோ கேரக்டர் ஆர்டிஸ்ட்டும் அவங்களால முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணுவாங்க. ஸோ அதில் கிடைக்கிற அவுட்புட்டில் 90% தான் நம்ம 3D பிரிண்டிங்கில் கொண்டு வர முடியும். இப்படி 10% குறையும் பொழுது நம்மளுக்கான அவுட்புட்ஸ் எல்லாமே கொஞ்சம் கம்மியாக தான் வரும். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் ஒருத்தங்களை அவங்களாவே திருப்பி கிஃப்ட் பண்ணுறதுக்கு பதிலாக அவங்களுக்கு பிடிச்ச விஷயங்களையோ இல்லை அவங்களுக்கு மிஸ் பண்ணுற விஷயங்களையோ நம்ம கிஃப்டாக கொடுக்கலாம். ஒரு கார் மேலே இன்ட்ரெஸ்ட் அப்படின்னா அந்த காரோடைய மினியேச்சரை நம்ம தாராளமாக ஒரிஜினலாகவே வாங்கி கொடுக்கலாம். அதுதான் ஒரு மீனிங்ஃபுல் கிஃப்டாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். அதெல்லாம் இந்த ஊர்ல எவனுக்கு தெரியுது? ஐடியா இல்லாத பசங்க.